இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டை எப்படி CapCut ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா VPN-ஐ வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ VPN-ஐ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் CapCut ஆப் ஓப்பன் பண்ணாதான் அதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ VPN-ஐ கனெக்ட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அனிமேஷன்லாம் எதுவுமே வந்து காமிக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா CapCut ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த VPN வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய CapCut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. CapCut ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டை நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பர்த்டே லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பர்த்டே டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எண்டிங் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஆட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சவுண்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டிவைஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் வந்து இந்த சாங் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சாங் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா தான் சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த சாங்க்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஆடியோ வந்து எங்கே வந்து கரெக்டாக டவுன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து புக் மார்க் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பீட்டுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து அந்த சாங்கோட பீட் வந்து எங்கே கட் ஆகிட்டு கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆட் புக் மார்க் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து பீட் மார்க் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே போலவே ப்ளே பண்ணி பார்த்துட்டு பீட் மார்க் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து பீட் மார்க் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை கரெக்டாக இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து புக் மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போலவே நீங்கள் எத்தனை பீட் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை பீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுமே பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ வந்து கம்மியாக ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 30 செகண்ட்ஸ் எடிட் பண்ண போகிறீங்கன்னா 30 செகண்ட்ஸுக்குமே ஃபோட்டோவை ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டு மீதி பார்ட்டை வந்து டெலிட் பண்ணி விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவோட டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் உங்களுடைய VPN வந்து கனெக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கனெக்டில் இருந்தால் தான் அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த சர்க்கிளாக வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பபுள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானுக்குமே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், பாதி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனே வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட் கிளப்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கேமரா ஷேக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்பீட் அண்ட் ரேஞ்செலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எத்தனை செகண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை செகண்டுமே இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுட்டு அகைன் பேக் வந்துட்டு ஓவராலாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் ஓவர்லேன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஃபோட்டோவுமே கரெக்டாக நீங்கள் எத்தனை செகண்ட் வரைக்கும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை செகண்ட் வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து டைம் லைன் கரெக்டாக வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைன் வச்சுட்டு ஆட் ஓவர்லேன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இது போல் ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அவ்வளோதான், ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ எக்ஸஸாக இருந்துருன்னா இப்போ கரெக்டாக வந்து ஃபோட்டோ எண்டிங்கில் வச்சுட்டு கட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளிட்ன்றதை கொடுத்தீங்கன்னா இங்கே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ஓவராலாக ஒரு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டு நம்ம முடிச்சாச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் இருக்கக்கூடிய கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே ஒரு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டை CapCutல கரெக்டாக நிறைய எஃபெக்ட்ல ஆட் பண்ணி சூப்பராகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.